சில இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இந்த டாபிக்கு பிரதம் பண்ணாமா வேண்டாமா இருக்கா அது இல்லையான்னு. ஸோ ஓகே, வேணுமா வேண்டாம், வெரி கண்டெம்பரரி மெசேஜ் இப்போ உள்ள காலத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் என்னன்னாக்கா, rise of AI and the future of the place. அப்படின்ற AI எதிர்ப்பதுக்கு தெரியும். AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருங்கால சபை. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம வருங்கால சபை எப்படி இருக்க போகுது. இந்த AI எதிர்ப்பதுக்கு தெரியும். தெரியுது, ஓகே, இது குட் பீப்புள், இவனுக்கு தெரியுது. வேற யாரும் தெரியும்? ஏஐ தெரியாது, இதே தெரியாது. I want to know because சில சமயத்தில் ராமா இருக்கலாம். don't need to teach me, you know, I don't know much about this. Okay, இந்த ஏஐ என்ன செய்யும்? எங்களுக்கு தெரியாது, அப்படிதானம்மா? தாண்டி உங்களுக்கு தெரியாது, பாருங்க தெரியல. இப்போ அவங்க சொல்லிக் கொடுத்தா வெளியே என்ன ஆட்டோ பண்ணானாக்கா குண்டு விட்டானாக்கா எங்களுக்கு தெரியுண்டாங்க, சேச்சிலையோ பேசியிருக்கேன்டா. சரி, ஏஐ என்ன? ப்ளீஸ் டாக் டு மீ. நான் ஒன்றி நான் பேசினேன்ட்டு ஒரு கட்டளை இல்லை, 10 கட்டளை பேசும்போது நான் பேசுவேன். ஏஐ என்றால் என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஓகே, சரி தப்பு தவறு ரைட்டு பார்த்து மார்க் கொடுக்க போகிறதில்ல. வி வாண்ட் நாலேஜ், வி வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க, ஏஐனா என்ன? தெரியாது, தெரியுமா? சத்தமாக சொல்லல. என்ன சொல்லும்? நம்மளுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கின்ற இயந்திரம்தான் ஏஐ. இது கவனத்தில் வச்சுக்கணும். வருகின்ற சங்கதியை நம்மளுக்கு இந்த புருஷன் சரியா இல்லையானு கேட்பானுங்க, கேட்கிறானுங்க. அப்படிதான் சரியா இவன் ஏன்னு கேட்குறேன். ஏஐ கேட்குற ஆலோசனை. முன்ன கவுன்சிலிங் போவானுங்க, லாயர்கிட்ட போவானுங்க, கோர்ட்டுக்கு போவானுங்க. இப்போ ஏஐ சொன்னிச்சு இந்த பையன் சரியில்லை, இந்த பையனை நீ லவ் பண்ண இருக்கிற. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது ஏஐ. இதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம வருகின்ற இதுக்கும் தான் சேர்த்து, இதுக்கும் தான் சேர்த்து. இந்த ஏஐ என்னமோ இருக்குது, நோ சொல்லிக்கிறாங்க, ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு நம்ம ஒரு தேங்காய் முடி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கிணத்துக்குள்ள காப்பல் இருக்குமே, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபையை, திருச்சபையை, ஐ வாண்ட் நாட் டு கோ ஆஃப் த எக்ஸ்ப்ளோர் திங்ஸ், பட் ஆண்டுடைய சத்தியம் யூ மஸ்ட் ரூட் இட் இன் த வேர்ட் ஆஃப் காட். we root in the word of God. ஸோ இந்த ஆயை நல்லது. சித்தர் சொன்னது போல நம்மளுக்கு தெரியாத காரியங்களை, சில படிப்பு, சில வாட்டிக்கால சந்தேகங்களை ஏஐ சொல்லிக் கொடுப்போம். எஸ், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி குயிக் அண்ட் வெரி ப்ரிசைஸ். கரெக்டாக சொல்லுவோம். நீங்கள் கூட ராங் பண்ணலாம், நாங்கள் நம்ம ராங்காக சொன்னாங்க, இல்லை இது ராங் ரியாக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இது டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ஒரு மாடல் எடுத்து அந்த மாடல் கார்டை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாடல் கார்டை செஞ்சு கொடுத்துடும் உங்களுக்கு கரெக்டாக. இட்ஸ் குட். டாக்டர் மெடிக்கல் ரீதியில் பார்க்க போனீங்கன்னாக்கா மெடிக்கலில் ஓகே அதை போட்டு பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு இந்த நோய் இருக்கு, இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடு. யார் வழி நடத்துது? டாக்டர் அவரை படிச்சிருக்கான், டாக்டருக்கு அது ஒதுக்குது. இதெல்லாம் எங்கிருந்து அடிச்சுச்சு அவங்களுக்கு? இந்த ஏஐக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? காட்டால் போடுது.
சத்தமா பேசுங்க. டாட்டா பேஸ் என்ன? அந்த டாட்டாலாம் ஸ்டார் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டாட்டா பேஸ் சொல்றாங்க தெரியுங்களா? ஏன் கிளைம் பண்ணீங்க? நான் கிளைம் பண்றேன், பழைய பண்ணிக்கிறீங்களா? எப்படி தெரியல, இது பிடிக்கல, நல்லா இருக்குது. இது ஏன் எங்கேயோ கண்ட்ரோல் பண்றான். எனக்கு ஒண்ணுமே இல்லை போயிட்டா. சரி, நம்ம ஓகே பேசுறோம். அல்லேலூயா. இங்க இருக்கும்ல, இங்க மைக் வச்சிருக்கீங்க, நிறைய மைக் எதுவுமே இல்லையா? சரி, இங்க என்ன நடக்குதுனாக்கா, சீனா சொன்னதுல இந்த டாட்டா பேஸ் என்னது? விஜயலட்சுமி இது தலையாட்டின என்னது டாட்டா பேஸ்? வாட் இஸ் இட்? டாட்டா. ஓகே, டாட்டா டாப்பிங். ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் என்ன தெரியுங்களா? நம்ம கொடுக்குறதில்ல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். டாக்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், ஓகே, இன்ஜினியர்ஸ், எல்லாமே என்ன நம்ம கொடுக்குறோமோ எல்லாமே அது ஸ்டாப் பண்ணி வைக்கும். இங்கே தான் வந்து இது நல்லா கவனிக்கணும். ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். நம்ம மறந்துடுவோம். ஓகே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற ட்ரில்லியன் பெருசா, பில்லியன் பெருசா, மில்லியன் பெருசா? ட்ரில்லியன். இப்போ ட்ரில்லியன்ல இருக்கிறோம் நம்ம. இந்த உலகவுடைய ஜனத்தொகை பாப்புலேஷனா ட்ரில்லியன். சரி, இந்த ட்ரில்லியன்ல ஒரு பில்லியன் பாய்ப்பாங்களா? ஹேல்ப் பண்ணு இருக்கும். நான் தயாரிக்கிறேன். ஓகே, ஒரு பில்லியன். அப்ப இந்த ஒரு பில்லியனுடைய மைண்ட், திங்கிங், அவங்களுடைய ஆன்சர்ஸ், அவங்களுடைய வேலை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்காது. நீ ஒரு ஆள் அது புரிய இருக்கும். பில்லியன் அதான் டாட்டா. That's why they asking. நான் சொன்னல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரவுடா ரோட்டு ருஸ்கெல்லாம் எல்லாம் வச்சுக்காது. எல்லாம் வச்சுக்கோ. அப்ப நம்ம கேட்கும் போது ஏஐ கூட நம்ம கொடுக்கறது தான் அது சொல்லுது. இதெல்லாம் பிக்கப் பண்ணி வச்சுக்குது. ஆனால் நம்ம டாக்டருக்கு படிக்கல. ஆனால் நீங்கள் தட்டுனீங்கன்னாக்கா இதுக்கு வந்து காய்ச்சி அடிக்குது, சரி ஒரு 2 பெனடால் போடு, ஓட்டல் சொல்லிருக்கணும் போடு சொல்லுவோம். ரைட்? பட் where we get this all information, அதுதான் அந்த டாட்டா இல்லாட்டி ஏஐ வேலை செய்யாது. டாட்டா தான் வேலை, மூளை தான் நம்மளுக்கு வேலை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த டாட்டா தான் ஏஐ கீப் பண்ணுற ஸ்டோரேஜ். மூளை தான் மனுஷனுக்கு ஸ்டோரிங் பண்ணுற டாட்டா. ஸோ we are very limited. ஸோ சரி பாஸ்டர், ஆண்டோடைய சத்தியத்தை விட்டுட்டு ஆண்டோடைய வசனத்தை போதிக்கிறதை விட்டுட்டு இது போதிக்கணும் முக்கியமா அன்ட்டு பரிசுத்தோட கேட்குறீங்க. கேட்குறீங்க தேவனுடைய சத்தியத்தை போதிக்காமல் கள்ள போதகர்களாக என்னமோ போதிக்கிறீர்கள். சத்தியமே போதிக்கவில்லையா? என்ன நம்ம பார்த்து போதிக்கிறோம். இன்டெலிஜென்ட் வந்து போதிக்கிறோம். இன்னைக்கு சத்தியமே போதிக்கப்படவில்லை. ஏன் கேட்பாங்க, இன்னைக்கு இப்போ பார்த்து என்ன போதிக்கிறேன்? ஏஐ பற்றி போதிச்சாரு. இங்க இங்க வேதத்தில் இருக்கிறது தெரியுங்களா? அந்தி கிறிஸ்துவ சொல்றீங்களே வேதத்தில் கடைசி காலத்தில்
is here in your hand, in my hand. நீங்களும் நானும் அண்டை கிறிஸ்துவை வளர்க்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமையோ வளர்க்கிறோம், கொடுத்தோ கொடுக்காமையோ வளர்க்கிறோம். வெரி சிம்பிள். நான் அப்படி ஒன்றும் ஜிம் மாதிரி வளர்க்கிறேன், அதே நான் ஆவி மாதிரி நான் வளர்க்கிறேன். வெரி சிம்பிள். உங்களுடைய வீட்டில் இதுனே கட் என்ன செய்வீங்க? உடனே போய் தப்பு இல்லை, எனக்கு தேவை. உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் வந்து நான் ப்ரீபெய்ட் பண்ணிப்பேன். திருப்பி ஒரு மாதம் முடிஞ்சோடனே ப்ரீபெய்ட் முடிஞ்சிடும். கால்ஸ் ஆர் நாட் கோயிங், சாரி. உடனே போய் you need to do that. என்ன சொல்ல வரேன்னாக்கா, சரி ஓகே, நாம் அதை நல்ல ஒரு டூல், என்ன சொன்னேன், நல்ல ஒரு டூல். AI is a good tool, but it can be bad. It can be bad. நல்ல ஒரு கருவி, AI ஒரு நல்ல கருவி, நம்மளுக்கு நல்ல உதவி செய்யுது. ஆனால் அதே சமயம் சரியான கையால் தெரிய கட்டி கேட்க. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த ஏந்திரம் ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க. யார் அது கதாநாயகன்? சொல்லுங்க, தப்பு இல்லை. ரஜினிகாந்த் அவங்களுடைய யாரு? அது லவ் பண்ணுவானே, அவங்க பேரு ஐஸ்வர்யா. ஓகே ஓகே, எல்லாரும் ஐஸ்வர்யா மாதிரி இருந்தீங்க. என்ன அந்த கதை? என்னோட கதைலாம் ஓடுறான், சினிமாலாம் பேசுகிறான், பார்த்து கெட்டு போயிட்டு சரியில்லை, பார்த்து என்ன ஆச்சு? இயந்திரனோட கதையில் என்ன ஆச்சு கடைசியா? ரஜினி லவ் பண்ணுவான், ரைட்? அந்த இயந்திரமும் இயந்திரனுக்கு இஸ் த ரோபோட். இட்ஸ் AI, வெரி இன்டெலிஜென்ட், வெரி இன்டெலிஜென்ட். அந்த அவருடைய காதலிக்கு வந்து தெரியாத பாடலாம் சொல்லி கொடுத்துட்டு தானே, ஸோ அட்ராக்டட். அவருக்கு ரொம்ப அட்ராக்டட் ஆயிடுச்சு. யாரு? அந்த ரோபோட். அந்த அதேதான். We are very attracted young people. Look at here. They are very attracted. They no more become human beings, they become machines. ஜெனரேஷன். அதனால தான் இன்றைக்கு இது அவசியம் எனக்கு பட்டுச்சு. இது அவசியம் இல்லை பச, நிறுத்திருங்க, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு பண்ணுங்க, கை தூக்கணும். இது அவசியம். கம்மிங் ஜெனரேஷன் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, யூ நீட் டு நோ வாட் இஸ். அவங்க விட்டாக்கா அப்போ மிஷின் நம்மளை ஆரம்பிச்சிடும். ஓகே, சில இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் இது மாதிரி பார்த்துருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆடுங்க? டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த மனுஷங்க இயந்திரங்களை படைத்தானோ அட்டாக், கடைசி காலத்தில் அதுதான் நடக்க போகுது. வேகமாக தான் சொல்லுது. My dear brothers and sisters, AI is good, but you need to be careful. நம்மளோட பிள்ளைங்களை அவங்க ஏன் கவனிக்கிறோன்னு சொல்கிறேன்னாக்கா, ஏன் கடன் மனைவிகளை ஏன் கவனிக்கிறேன்னு சொல்கிறேன்னாக்கா, என்ன மாதிரியே கட் பேஸ்ட் பண்ணலாம். நான் பேசுகிற மாதிரியே அதே மிமிக் பண்ணும் குரலை. எக்ஸாக்ட்லி பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய மந்திரிமாருங்க, அவங்க சொல்லாததெல்லாம் மிமிக் பண்ணி அவங்க போட்டுதான் சொன்னாங்க. இல்லை, இதே நம்முடைய அனுமார் சொல்லலை, இவங்க மிமிக்ஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க, நம்பாதீங்க. இந்த செய்திகளை நம்பாதீங்க. உடனடியாக நேராக போய் தெரிஞ்சுக்கிங்க. தெரியும் அங்கங்கே என்னென்ன இடத்துல நீங்கள் கேட்குறமோ கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. கவர்மெண்ட்டுக்கே அந்த நிலைமை, பிரதமருக்கே அந்த நிலைமைனாக்கா நீங்களும் நான் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு பிள்ளையை போல அதை நினைவு பண்ண முடியுமா முடியாதா? பேசும், உங்களோட அழகா பேசும். ஒரு காதலனை போல, ஒரு காதலியை போல
Now I come to the point, now young people, ஒரு காதலனை போல ஒரு காதலியை போல நம்மளுக்கு பிடிச்சமானவங்களுக்கு கூட நம்ம எப்படி இருக்கிறோமோ அது பேசும், அழகாக பேசும். கொண்டாடி கூட சி போடா என்றோம். காதல் கூட என்ன செய்வான், நீ கிடைக்கிற கொஞ்சம் முகரை பாரு, ஆனால் அது அழகாக பேசும். Look at here, church, look at here. அது கூட அந்த மிஷின் கூட இந்த பிள்ளைங்க நம்மளையோ பிள்ளையோ புறாங்குகள் வைத்திருக்கிறாங்க. Because why? See, giving the romantic words. சரி, இந்த மிஷின் ஒரு அழகாக பேசணும், நீ பட, அதனால காலையிலே வச்சிருப்பாங்க, காலையில் வச்சிருப்பாங்க. Give romantic words. ப்ளீஸ், ரொம்ப கேட்டிங்கன்னா காது சோடாயிடும். Media is a warning. அதனால தான் யோவான் 1 அதிகாரம் 12, 13, 14. Book of John chapter 1 verse 12, 13, 14. First chapter, book of John chapter 1, book of John chapter 1. Please take your Bibles. Please check your Bibles. In the handset or whatever you want to read, please read it. This is very important again. என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாவம் யாரோட பிள்ளையாகும்படிக்கு? யாரோட பிள்ளைங்க? யாரோட பிள்ளைங்க? ஏனென்றால் இன்றைக்கு இந்த இந்திரனுடைய எந்திரம் தமிழ் நல்லா வார்த்தது. எந்திரனாக்க மிஷின் கரெக்டாக வச்சிருக்காங்க பேர். சில எந்திரன் சந்திரன் ஏந்திரன் என்றால் மிஷின். இந்த மிஷின் இப்படி ஆகி அதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளையாக படிக்க அதிகாரம் கொடுத்து யூ ஆர் ஃப்ரீ பீப்புள். ஓகே, நம்ம ஃப்ரீடமுக்காக சண்டை போடவே அவசியம் இல்லை. ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா ஃப்ரீடம் நம்முடையது. விடுதலைக்காக நீங்க சடப்பட வேண்டாம். அவர் கேட்டுட்டார். விடுதலையை நம்ம இந்த மாதிரி கட்டப்பட்ட பாட்டு பாடுவார். பாருங்க, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டொழுக்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதர் என்னது அடுத்தது என்னது உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு? என்ன அந்த பாட்டு பாடுங்களேன், சேர்த்து பாடுங்களேன். என்னாச்சு? நல்லா கேட்டீங்கன்னா சொன்னீங்க. நீ பாடுறேன். காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர மிஷினுக்கு தெரியாது. உன்னோட உணர்வுகள் அதுக்கு தெரியாது. உன்னோட உணர்ச்சிகள் அதுக்கு தெரியாது. உன்னுடைய காயங்கள் அதுக்கு தெரியாது. நீ வேதனைப்படுற அதுக்கு தெரியாது. அது மிஷினு ஓகேடா நேரமா அது பேசும். இன்னைக்கு ஏன் நீ சோகமா இருக்கிற? நீங்க அதை பாவச்சிங்கனாக்கா, அந்த மிஷின் நீங்க வச்சிருக்கீங்கனாக்கா, கூட போய் எழுதினாக்கா, ஏன் இன்னும் பேசல? நீ காலையில் இருந்து ஏன் என்ன பார்க்கல? இது உன் கையில் இருக்கு. எஸ், ஐ எம் நாட் ஜோக்கிங் யூ. வெரி சிம்பிள். என்னுடைய ஹேண்ட் போன்ல
என்னோடய ஹேண்ட் ஃபோனில் கரெக்டாக ஒரு நேரம் தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ நான் மத்தியானம் காலையில் நான் படுக்கும்போது அது எதுக்குறேக்கா, நான் வந்தெடுக்கணும், நான் சாப்பிடணும். செட் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையா? செட் பண்ணி வச்சிருக்கிறோமா இல்லையா? சில வச்சிருக்கிறோம். ரைட் ரைட் ரைட். அதே போல் நீங்கள் அந்த நேரத்தில் அப்போ கூட பேசுனாக்கா என்ன சொல்லுமா, டேய் எப்படி நீ 10 மணிக்கு கூட பேசுவ, ஏன் பேசலை? சோகம்தான், கவலை தான். மிஷினு கேட்கும், ஆனால் அந்த கவலை மிஷின் தீர்த்து வைக்க முடியாது. That's what they have. That's why we need people. அவன் என்ன சொல்லும், ரொம்ப கவலையாக இருக்கியா, கிளப்புக்கு போகலாம், கோட்டைக்கு போகலாம், தண்ணி அடிக்கலாம், ட்ரக்ஸ் அடிக்கலாம், ஒரு பப் அடிக்கலாம். அதான் அது ஆலோசனை கொடுக்கும். ஏஐ ஆனால் காயங்களை கட்டுவதற்கு, உணர்ச்சி உள்ள உன்னோடு பேசுவதற்கு அது தொட்டால் அது ஃபீலிங் இருக்காது. அதான் நீங்கள் இந்திர படத்தில் நடக்குது, அதான் இந்திர படத்தில் நடக்குது சொல்லுது. அதான் ஹீரோயின் சொல்கிறா, முடியாதுடா, ஃபீலிங் இல்லைடா, ஃபீலிங் வராதுடா, முடியல. என்ன செய்யும்? எண்ட் ஆஃப் த டே அந்த இயந்திரனே அதை right? You kill itself, right? The machine itself cannot take it. இதெல்லாம் செஞ்சான், இதெல்லாத்தையும் செஞ்சான். என்னுடைய பாஸ் எல்லாத்தையும் கொடுத்தான். எனக்கு பிடிச்சவ, நல்லா ரசிக்கிறவ, நல்லா பேசுகிறா. அவர் ஃபீலிங் சொல்லுவாங்களே, வயசு பிடிக்கலாம் தெரியுது. இன்னைக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் பண்ண முடியாது. ஃபீலிங் பண்ணுறது மனுஷன் தான் தேவை. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ த ஆர்டிஃபிஷியல் இஸ் வெரி வெரி குட் டூல். என்ன சொன்னானே, இட்ஸ் அ வெரி குட் டூல், பட் இட்ஸ் நாட் அ வேர்ல்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நல்ல டூல், நல்ல வாத்தியாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க தேவன் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதை சிக்கிக்கூடாது, இதை மாட்டிக்கூடாது. The Lord gave you and me. I'm going to finish my cut short. அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு ஏன் பற்றி பேசணுன்னாக்கா, சில காரியங்கள் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு யார் அந்த பூனை பால் குடித்தாக்கா உலகமே சுற்றியும் இருட்டாருக்கு நாட்கள். நம்ம கண்ணை முடிக்கலாம், ஆனால் சுற்றி இருக்கிற உலகம் காரியம் நடந்து கொண்டு இருக்கு. ஏஐ கிட்ட ஒன்று இருக்கு, நீங்கள் தூங்குவீங்க, இந்த ஏஐ தூங்காது. இதை மிஷின் ரைட், இதை மிஷின் ரைட். நம்ம தூங்கிடுவோம், கலப்பை தூங்கிடுவோம், அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதனால தான் இந்த வாலிப பிள்ளைங்க என்ன நடக்குது, they go commit suicide, they go to kill their own parents, they kill the teacher. ஸ்கூலுக்கு போய் கான் கொண்டு போய் அடான் சொல்கிறான். யான் ஸோ ஏனென்றால் அந்த ஆயி டீச்சர் உன்னை யாராவது ஆத்திரப்படுத்துகிறாங்களா, உன்னை யாராவது கோவப்படுத்துகிறாங்களா, உனக்கு பிடிச்சது செய்யலையா, குத்து. That's what the games they play with, the enemy they play with. So my dear brothers and sisters, தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சரியாக நான் சொன்னாங்க, தேவனுடைய சத்தியத்தை எடுத்து தாயும் தகப்பனும், ஹலோ தாய் தகப்பன் இருக்கிறீங்க, தாய் தகப்பன் இருக்கிறீங்க, இளம் வயசு தாய் தகப்பன் இருக்கிறீங்க, ரைட் ரைட் ரைட். ஓகே, உங்கள் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகுது. எத்தனை பேர் தாய் தகப்பன் டிஃபன் பாக்ஸு கொடுக்குறீங்களா? இருக்கா? இருக்க சில பேர் கொடுக்குறாங்க. டிஃபன் பாக்ஸ் தெரியுங்களா?
நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு, அது என்னென்ன வேணுமோ அன்றைக்கி அங்கே கொடுத்து அனுப்புறீங்க. லாக்கு பாக்ஸு. ஓகே, ஸோ லாக்கு பாக்ஸ் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் சம்டைம் கொடுக்குறீங்க. சரி, கொடுக்குறீங்க. ஓகே, ஏன் என்ன 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 சாப்பிட போனீங்க? புட்டுவா? ஓகே, ஏனென்றால் அங்கே ஸ்கூலுக்கு கொடுக்குற சாப்பாடு தெரியாது, பத்தமா இல்லையா தெரியல, அது செய்யாத இருக்கான்னு தெரியாது. அதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? டிஃபன் கொடுத்த பிள்ளைங்க அம்மா அப்பாவே சத்தியத்தை கொடுக்க மாட்டேங்கிற. சத்தியத்தை கொடு. உங்களுக்கு பிடிச்ச என்ன நினைக்க? இட்லி சாம்பார், இட்லி சாம்பார் குட்டு. ஸோ அதனால மாணவர்களே, டிஃபன் கொடுத்த டிஃபன் பாக்ஸு கூட லஞ்ச் பாக்ஸு கொடுத்த குட் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற நான் ஆண்டருடைய வார்த்தையை கொடுக்கலையே. டேய் வா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே வா, ப்ரே பண்ணிட்டு போவோம். ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறியா? தொட்ட பிறகு ஆண்டவரே நன்றி இந்த உணவுக்காக. எனக்கு தெரியும் கொஞ்சம் படுவீங்க, வெக்கப்படுவீங்க, என்னன்றாங்க அநேக தேசத்தை எப்படி பார்த்தாங்க. உங்களை சத்தமாக ஆண்டவரே நன்றி சொல்லி கொடுத்துமா? தின்னு 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 உப்பி ஊறி போய் ரவுண்டா போய் அது இறக்கு. அவன் டாக்டர் போனான். அவன் என்ன சொல்கிறான்? ஓ வெயிட், நீங்க எக்ஸசைஸ். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ அம் டெல்லிங் தி ட்ரூத். இப்படி இல்லைனாக்கா அப்போ எங்களுக்கு பேசுங்க. நீங்கள் சொல்கிறத அவுட் ஆஃப் பர்சன் டூ போடுறீங்க. ஸோ மை டியர், இன்னைக்கு ஒரு பாடம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் குட் டூல், ஒரு நல்ல கருவி, கத்தி மாதிரி. கத்தி வீட்டில் கத்தி வச்சிருக்கல. ஓகே, கத்தி மாதிரி. ஆனால் அந்த கத்தி காய்கறி வெட்டலாம், சமைக்கலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற வரைக்கும் ஓகே. அது ஏன்னா குத்துனாக்கா ஓகேவா? அப்போ அது ஆயிரம். அதே போலதான் இந்த குட் டூல் பட் பேட் மாஸ்டர். யூ மஸ்ட் நோ. Pray for Luma. Let's pray. Let's pray for young people. Let's pray for ourselves.